தொழுகையின் சிறப்பை பற்றி நாம் பார்த்தோமேயானால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். தொழுகையாளிக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் சிறப்பை தருகிறானா? இப்படியெல்லாம் தைரியத்தை தருகிறானா? இப்படியெல்லாம் கபரில் ஒரு வாழ்க்கை இருக்குமா? மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் சகோதரர்களே. அது எதுவென்று சொன்னால், மனிதன் இறந்த பிறகு மண்ணறையில் அவனை சடலம் வைக்கப்பட ஜனாசா வைப்பாங்கல்ல, ஜனாசா வைக்கப்பட்ட பிறகு அவருடைய உயிர், அவருடைய ஆன்மா அவருடைய உடலில் திருப்பி விடப்படும். முன்கர் நக்கீர் வருவாங்க, அவரை எழுப்புவாங்க, அவரிடத்திலே கேட்பார்கள், மர் ரப்புகா மன் நபியுகா வமா தீனுகா, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதர் யார், நீ எந்த மார்க்கம், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். சகோதரர்களே பாருங்க, ஒரு மனுஷன் இறந்து போறான்ல, இறந்த பிறகு அடக்கம் செய்வாங்க இல்லையா? நாம் அடக்கம் செய்யக்கூடிய நேரம் நைட்டு 1 மணியாக இருந்தாலும் சரி, இஷாவுக்கு பிறகு 8 மணி, இஷாவுடைய நேரம் 8 மணியாக இருந்தாலும் சரி, காலையுடைய நேரம் 7 மணியாக இருந்தாலும் சரி. ஆனால் கபரில் எழுப்பப்படும் போது அவருடைய நேரம் எதுவென்று சொன்னால் அசருடைய கடைசி நேரமாக இருக்கும். முன்கர் நக்கீர் கேட்பாங்க, என்னப்பா நான் கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்லலை. அப்போது அந்த தொழுகையாளியாக இருந்தால் உலகத்திலே யார் தொழுதார்களோ, யார் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அமல் செய்தார்களோ, அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? முன்கர் நக்கீரை பார்த்து, அந்த மாணவரை பார்த்து சொல்லுவார், ஏம்பா கொஞ்சம் இரு, அசருடைய நேரம் ஆக போவது, நான் தொழுகிறேன், தொழுது விட்டு ஒன்று பதில் சொல்றேன். அசருடைய நேரமாக முடிய போகிறது, அதை தொழுது விட்டு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லும் போது சகோதரர்களே, இந்த விஷயம்தான் சொல்லப்படும். அந்த மாணவர்கள் சொல்லுவார்கள், நீ பதில் சொல்ல தேவையில்லை, அவருக்காக வேண்டிய சோனத்துடைய ஆடைகள் அணிவிக்கப்படும், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும். திரும்ப சொல்லுவாங்க, மணமகன் மன அறையிலே எப்படி தூங்குவானோ அது போன்று கியாமத் நாள் வரை நிம்மதியாக தூங்குவீராக என்று அவரை பாராட்டி விட்டு செல்வார்கள். இந்த பாக்கி எப்போ கிடைக்கும் தெரியுமா? யார் 5 வேளை தொழுகையை முறையாக சரியாக அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தாத் படி தொழுவார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், சகோதரரை சிந்தித்து பாருங்கள், தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது.